திரையரங்கு வளாகத்துக்குள்ள நீங்கள் வந்து இந்த முதல் ஷோ எடுத்து அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய ரிவ்யூவை நீங்கள் முழுமையாக போடுறதில்ல. யார் வந்து அந்த படத்துக்கு எகென்ஸ்டாக சொல்கிறாங்களோ அந்த கருத்துக்கள் மட்டும் யூடியூபர்ஸ் ஆகட்டும் மற்ற சேனலாகட்டும் நீங்கள் ஒளிபரப்புறீங்க. அந்த மாதிரி ஒளிபரப்புனீங்கன்னு சொல்லிட்டுனா சினிமா படத்தினுடைய வசூல் பாதிக்குது. அதனால நீங்கள் வந்து வளாகத்துக்குள்ளே வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். என்ன காரணம்னு சொல்லிட்டுனா மக்கள் வந்து ஒரு சினிமாவை பொறுத்தளவில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு படம் பிடிக்காது. 1000 பேர் படம் பார்க்க வந்தாங்கன்னா ஒரு 10 பேர் நல்லா இருக்குமாங்க, 10 பேர் நல்லா இல்லைம்பாங்க, சில பேர் பரவாயில்லைன்ட்டு போவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டுனா அந்த யூடியூபர்ஸ் வந்து எடுத்துட்டு அதில் யார் நல்லா இல்லை அந்த படத்தை பற்றி மோசமாக விமர்சனம் பண்ணுறாங்களோ அந்த விமர்சனங்களை மட்டும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி போடுறீங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு படத்தை எல்லாரும் மோசம்னு சொல்கிறாங்க போல் இருக்கு, நல்லா இல்லை போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் வந்து படங்கள் பாதிக்கப்படுது வசூலுங்கிறதுனால நாங்கள் அந்த கருத்தை சொன்னோம். நாங்கள் சொன்ன கருத்தை பொறுத்தவரை இம்மீடியட்டாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அவங்களும் தமிழ்நாடு ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் பாரதி ராஜா சார் தலைமையில் இருக்கிறவங்க, அந்த பக்கம் முரளி ராமநாதன் தலைமையில் இருக்கிறவங்க 2 சங்கம் சேர்ந்தவங்க நேற்றுக்கு அதுக்கு ஒருமித்த கருத்தோட ஆதரவு தெரிவித்து அவங்களே எல்லா தியேட்டருக்காருக்கும் அவங்களும் ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி திரையரங்க வளாகத்துக்குள்ளே வந்து யாரையும் வந்து நீங்கள் அளவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு சைடு அந்த மாதிரி அளவு மறுபடியும் அதையும் மீறி நீ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து என்னுடைய ப்ராடக்ட் நான் வந்து கோடிக்கணக்கில் பணம் போட்டு அந்த படம் எடுத்திருக்கிறேன்னு ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய ப்ராடக்ட் பற்றி யாரும் விமர்சனம் பண்ணுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய அரசியல்வாதி கோர்ட்டில் தடை உத்தரவு வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது என்னை பற்றி இவர் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தனி மனிதர் விமர்சனம் செய்கிறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. அது மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து என்னுடைய படத்தை பொறுத்தல 7 நாள் கழித்து தான் நீங்கள் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு அவருக்கு எல்லா விதமான உரிமை இருக்குது. அது சட்ட ரீதியாக வந்து நாங்கள் அதை செய்யலான்னு சொல்லி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் 2 பேரும் சேர்ந்து நேற்றுக்கு முடிவெடுத்திருக்காங்க. அதை செயல்படுத்த போகிறாங்க அவங்க. சார் இப்போ அதாவது விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னும் பொழுது பொதுமக்கள் நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் ட்விட்டர்ல இந்த மாதிரிலாம் ஹேஷ்டேக் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது கோர்ட் எப்படி உத்தரவு போடுன்னு எங்களுக்கு சொல்ல தெரியாது ஆச்சுங்களா. அது கோர்ட் உத்தரவு வந்தால் தான் அதுக்கப்புறம் கோர்ட் உத்தரவு என்ன அதை எப்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கறத பார்க்க முடியும். அதே நேரத்தில் யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து மெயினா அதை தான் வந்து ஒரு தொழிலாவே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தரப்பு பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இல்லை. இப்போ உங்கள் தரப்பு பாதிக்கப்படும் சொல்லிட்டு நீங்கள் நியாயமான முறையில் நடந்துட்டு இருந்து எதுக்கு பாதிக்குது? நீங்கள் வந்து அதாவது நியாயத்துக்கு புறம்பாக நீங்கள் நடந்தங்காட்டி தான் இந்த பிரச்சனையே வந்தது. நீங்கள் வந்து ஒரு விமர்சனம் வந்து சொல்லிட்டுனா நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நல்லா இருக்குதுன்னு போடுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு போடுங்க. ஆனால் எல்லாத்தையுமே நல்லா இல்லைங்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணி போடுறது எந்த விதத்தில் நியாயம்? அது உங்கள் தொழில் இருக்கிறவங்க சினிமா மொத்த இவங்க யூடியூபர் தொழில் தான் அழியுன்னு நினைக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்றோம், சினிமாவே அழிஞ்சிரு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா. இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 4800 தியேட்டர்கள் இருந்துகிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 1168 ஸ்கிரீன் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய அழிவு இருக்குன்னு பாருங்க. 75% அழிஞ்சிருச்சு ஒரு சைடு. அதுலேயும் இந்த 1168 ஏறத்தாழ ஒரு 40-50% தியேட்டரை மூடக்கூடாது, அப்படி மூடிச்சுன்னா ஊருக்குள்ள கேவலமாக இருக்குன்னு கௌரவத்துக்காக நடத்திட்டு இருக்கிற தியேட்டர் தான் இன்னைக்கு அதிகம் தமிழ்நாட்டில். சிங்கிள் தியேட்டர்கள்லாம் வந்து எந்த கிராமத்தில் வேணா நீங்கள் போய் கேட்டு பாருங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஓடிட்டு இருக்கிற தியேட்டர்காரர் எல்லாருமே இருந்துட்டு சரி அப்பா ஆரம்பிச்ச தொழில் தாத்தா ஆரம்பிச்ச தொழில் சரி நடக்கட்டுன்னு சொல்லித்தான் நடக்கத்தராங்க ஒழிய லாபகரமாக அவங்க ஒன்றும் நடக்கல. அப்படிப்பட்ட நிலையில் திரையரங்கு இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ஏரியாலையும் சென்னையில் மீரான் ஸ்டாப் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா 100 டிஸ்ட்ரிபியூட்டர் 200 டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் வச்சிருந்தாங்க. அதாவது அங்கே கேட்டி தியேட்டர் கேஷ்னா தியேட்டர் பக்கத்தில் மீரான் ஸ்டாப் ஸ்ட்ரீட்டில். இன்னைக்கு அந்த மீரான் ஸ்டாப் ஸ்ட்ரீட்டில் டோட்டலாக ஒரு ஆஃபீஸ் கூட கிடையாது. அதே மாதிரி கோயம்புத்தூர் கோபாலபுரத்தில் ஏறத்தாழ 200 ஆஃபீஸ். நான் 1979-80 தொழிலுக்கு வர்றப்போ 200 ஆஃபீஸ் இருந்தது. இன்னைக்கு அங்கே எல்லா ஆஃபீஸும் போய் இன்னைக்கு 4-5 ஆஃபீஸ் தான் செயல்பட்டு இருக்குது. மீதி எல்லாமே அந்த பக்கம் கோர்ட்டு சுற்றி இருக்கிற அவங்க வக்கீல் ஆஃபீஸாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் மதுரையில் தானப் முதலி ஸ்ட்ரீட்டில் அதே மாதிரி தான் ஆஃபீஸ் ஒன்றும் கிடையாது. சேலத்தில் சிட்டுக்கோவில் ஸ்ட்ரீட்டில் சினிமா நகரில் 200 ஆஃபீஸ் 150 ஆஃபீஸ் இருந்து இன்னைக்கு ஆஃபீஸே கிடையாது டோட்டலாக. இப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருந்த ஆஃபீஸ் எல்லாத்தையும் மூடப்பட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற இனமே இல்லை. ஆல் ஓவர் தமிழ்நாடு சேர்ந்து இப்போ ஒரு அசோசியேஷன் வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. ஏன்னா மொத்தமே தமிழ்நாடு பூரா சேர்ந்து படம் வாங்குற பார்த்தீங்கன்னா ஒரு 40-30 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ தயாரிப்பாளர் நிலைமை ஆயிடுச்சு. ஒரு தயாரிப்பாளரும் ஒரு வருஷத்துக்கு 2 படம் 3 படம் எடுத்துட்டு இருந்த காலம் போய் 4 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒரு தயாரிப்பாளர் படம் இருக்காரு. அதையும் மீறி சில கார்பரேட் கம்பெனி வந்தாங்க. இங்கே வந்த கார்பரேட் கம்பெனி அத்தனை பேரும் மிகப்பெரிய நஷ்டத்துக்கு அப்புறம் தான் வெளியில் போயிருக்காங்க. யாருமே லாபம் சம்பாதிச்சுட்டு வெளியில் போகல. அப்போ இப்படி போயிட்டு இருந்தால் இந்த தொழிலே அழிஞ்சு யூடியூபர் மாத்திரம் இல்லை, சேனல் மாத்திரம் இல்லை, சினிமா தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட் மொத்தமாக இந்த தொழில் வந்து இன்னைக்கு இருக்க தொழிலாளர்கள் முதல் கொண்டு
பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக 2025 பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய படமே கிடையாது. பெரிய படம் மீன்ஸ் ப்ரொடக்ஷன்ல படமே கிடையாது. அவ்வளவு மோசமா இருந்துட்டு இருக்குது. அப்ப இருக்கிறவங்களை நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டுனா அப்புறம் நீங்க எங்க போய் விமர்சனம் பண்றது அப்புறம்?